வணக்கம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரில் இப்போது 20வது நாளை கடந்து போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஈரான் படையினர் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படையினருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த வியாழக்கிழமை 19ஆம் தேதி இஸ்ரேலின் மிக முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை, அதாவது ஹைஃபா பகுதியை தாக்கியிருந்தார்கள். 24 மணி நேரத்துக்கு 4 தடவைகள் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையம் தற்போதும் தீப்பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதே நாள் அமெரிக்காவின் க்ரவுன் ஜுவல்ஸ் என்று சொல்கின்ற மிகவும் தரம் வாய்ந்த 5ஆம் தலைமுறை விமானம் ஈரானின் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்தது. அதை போன காணொளியிலும் பார்த்திருந்தோம். அதாவது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணி படைகளை விட மிகவும் நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட ஒரு போரியல் வியூகங்களை கொண்ட ஒரு போரை ஈரான் நடத்தி வருவது போல தான் தோன்றுகின்றது இந்த தாக்குதல்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது. அதாவது இந்த தாக்குதல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஈரான் தற்போது தனது வான் பாதுகாப்பு நிலைகளை மீண்டும் நிறுத்த முற்பட்டு நிற்கின்றது. மத்திய ஈரானின் வான் பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ஆயுதப்படைகளின் F-35 ரக 5ஆம் தலைமுறை போர் விமானம் மீது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஒரு வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த தாக்குதல் பிரவோ 373 என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கலாம். அது அவர்களின் நவீன ஏவுகணை என்று கூறப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த தாக்குதல் இடம்பெற்ற போது எடுக்கப்பட்ட காணொளிகளின் அடிப்படையில் ரடார்களால் வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் அல்லாது புற ஊதாக்கதை, அதாவது IR ரேடியேஷன், அதால் வழிநடத்தப்படும் ஏவுகணையான AD-08 என்று சொல்கிறது. அதை அவர்கள் மஜித் குறுந்தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை என்று அவர்கள் அதை கூறுவதுண்டு. அந்த மஜித் குறுந்தூர வான் பாதுகாப்பு ஏவுகணையால் தான் இதை தாக்கியதாக இப்போது ஆதாரங்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த தாக்குதலை அமெரிக்கா பென்டகனும் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பென்டகன் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், அந்த விமானத்தின் எரிபொருள் தாங்கி சேதமடைந்ததாகவும், விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி இருந்தாலும் விமானம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறப்போகிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவும் இஸ்ரேல் படையினரும் 1000 இலக்குகளை தாக்கி 1000 புகைப்படங்களை வெளியிட்டாலும் அவர்களின் கோஸ்ட் ஃப்ளைட் என்று சொல்கிறது. ஏனென்று சொன்னால், இது அடித்துட்டு போனால் தெரியாது. இப்போ அதாவது இந்த 2023ஆம் ஆண்டு காசா போர் ஆரம்பித்த பின்னர் சிரியாவில் வைத்து ஈரான் தளபதிகளை படுகொலை செய்திருந்தார்கள். லெபனானில் வைத்து படுகொலை செய்திருந்தார்கள். அப்போது படுகொலை செய்யப்பட்ட போதெல்லாம் எல்லோருக்கும் ஒரே குழப்பம். என்ன அடித்தது? ஏவுகணையால் தாக்கினார்களா அல்லது ஆள் இல்லாத விமானம் தாக்கியதா? ஆனால் பிறகுதான் தெரிஞ்சது F-35 தான் அதை தாக்கியது. ஏனென்று சொன்னால், லைட்னிங் ஸ்ட்ரைக் என்று சொல்வது அது வர்றதும் தெரியாது, போவதும் தெரியாது. அந்த விமானத்தை அமெரிக்கா தயாரிப்பது, அமெரிக்கா அதை லாக்ஹீட் மார்ட்டின் என்ற நிறுவனத்துக்கு கொடுத்த போது, அதை தயாரிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொடுத்த போது சொன்னது என்னென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற இந்த நாட்டின் வான் பாதுகாப்பையும் மீறி உள்ளே சென்று தாக்கக்கூடிய, ஆழ ஊடுருவி தாக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் விமானம், கோஸ்ட் விமானத்தை தயாரித்து தர சொல்லி 20 வருடம் நடந்த முயற்சியில் கிட்டத்தட்ட $1.7 ட்ரில்லியன் செலவழிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதான் இந்த விமானம். அது அதன் வடிவமைப்பு ரடார்ன்ற திரையில் சிக்காது. அதே நேரம் அதுன்ற ஜாமிங் சிஸ்டம் இருக்கின்றது. அது ரடாரால் லாக் பண்ணினாலும் லாக்கை உடைக்கக்கூடிய சிஸ்டம் இருக்கின்றது. அப்படி பெருமளவானது டீகோய் கூட அது பயன்படுத்துவதுண்டு. ஆனால் அந்த விமானம் இன்று, அதாவது ஒரு கோஸ்ட்டை ஹிட் பண்ணியிருக்கிறாங்கள் என்று சொன்னால் அது உலகத்துக்கு பலத்த
ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றது. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 1000 புகைப்படங்களை காட்டினாலும் ஈரான் இந்த ஒரு புகைப்படம் உலகத்தை திருப்பி போட்டிருக்கின்றது. அதாவது இந்த தாக்குதல் அமெரிக்க இஸ்ரேல் வான்படையினரின் உடனடியான வான் தாக்குதல்களில் குறிப்பிடத்தக்க பின்னடைவை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் ஈரானின் உட்பகுதிக்குள் ஊடுருவி தாக்குதல்களை தொடுப்பதற்காக ஸ்டெல்த் விமானங்களை பயன்படுத்தும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் முயற்சிகளை இது குறைக்கக்கூடும். அதாவது படை தளபதிகளை தாக்குவது, முக்கியஸ்தர்களை தாக்குவது என்பதற்கு இந்த தாக்குதல் விமானங்கள் தான் பயன்படுத்தி வந்தார்கள். இனி அது தாக்கப்படும் என்று சொன்னால் அதை குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய மோதலுக்கு அப்பால் சீனாவுக்கு வெளியே உலகில் மிகப்பெரிய ஒரு போர் விமான திட்டமான F-35 திட்டம் விளங்கியிருந்தது இதுவரை காலமும். இந்த விமானங்களின் ஒன்றின் மீதான இது முதல் முறையான தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்பது, அதுவும் தரையிலிருந்து தாக்கப்பட்டது தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணையால் தாக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த விமானத்தை பொறுத்தவரையில் விமானத்திலிருந்து விமானத்தை சுடுவது என்பது, இந்த விமானம் கடந்த வாரம் ஈரானின் ஜாக் விமானத்தை, அது ரஷ்யாவினால் கொடுக்கப்பட்ட விமானம், பயிற்சி விமானம் Su-35 விமானத்தை ஈரான் வாங்குவதற்கு முன்னர் ஜக் என்ற விமானத்தை கொடுத்திருந்தார்கள். அது ஜக் 130, அது பயிற்சி எடுப்பது. ஈரான் அதை இஸ்ரேலின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுடுவதற்கு அதை கொண்டு சென்ற போது F-35 அதை தாக்கி விழித்திருந்தது. அதுதான் முதல் F-35 வானிலிருந்து வானுக்கு ஏவுகணை மூலம் மேற்கொண்ட தாக்குதல் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த F-35 வெற்றிகரமாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் இந்த விமானங்களின் பயன்பாடுகளில் பல திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். உலகில் பல நாடுகள் இந்த விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு எடுத்து வரும் முயற்சிகளையும் இது பாதிக்கும். ஏறத்தாழ 20 நாடுகள் இந்த விமானத்தை வாங்க திட்டமிட்டிருந்தன. இந்த விமானத்தின் வடிவமைப்புக்கு அமெரிக்கா பெருமளவான நிதியையும் செலவிட்டிருந்தது. இந்த விமானம் ரடார்களிலிருந்து தப்பும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம், இலத்திரனியல் சாதனங்களை குழப்பும் ஜாமர்கள், ஏவுகணைகளின் ரடார்களினால் பின்தொடர முடியாத மற்றும் அவற்றை உடைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் போலியான தந்திரங்களை பயன்படுத்தி தப்பும் உத்திகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அதைத்தான் சொல்வது டீகோய். ஆனால் அவற்றை எல்லாம் உடைத்தது ஈரானின் வலிமையை, அதாவது இவற்றை உடைத்த ஈரானின் வலிமை ஒரு வியக்கத்தக்கதாக இப்போது பார்க்கப்படுகின்றது. விமானம் அவசரமாக தரையிறங்கியதாகவும் விமானி பாதுகாப்பாக உள்ளதாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருந்தாலும், சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் MH-47G என்ற சினூக் வகை மீட்பு நடவடிக்கை வானூர்தி தொடர்ந்து வட்டமிட்டு தேடுதலை மேற்கொள்வதை ஃப்ளைட் ரடார் 24 என்ற நிறுவனம் காண்பித்துள்ளது. அதாவது வீழ்ந்த விமானத்தையும் விமானியையும் அது தேடுவதாக அவதானிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த நிலையில் தான் இந்த விமானம் எவ்வாறு வீழ்த்தப்பட்டது என்று நேற்றும் பார்த்திருந்தோம். நேற்று பிரவோ 373 என்ற ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அந்த புகைப்படங்களை ஆய்வு செய்து பார்த்த பிற்பாடு ஈரானின் ஆயுத உற்பத்தி பிரிவால் மஜித் என்ற இலகுவில் நகர்த்தப்படும் ஒரு குறுந்தூர விமான எதிர்ப்பு ஏவுகணை ஒன்று 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இது நீண்ட பரப்பளவை பாதுகாப்பதற்கு வடிவமைக்கப்பட்டதில்லை. அதாவது ஒரு நாட்டின் வானிலையை பாதுகாக்க அதால் முடியாது. அது ஒரு சிறிய ஏவுகணை. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தின் வான்பரப்பை பாதுகாக்கக்கூடியது. அப்படித்தான் அது வடிவமைக்கப்பட்டது. என்றால் அது ஒரு ஜீப்பில் பொருத்தப்பட்டிருக்கும் 4 ஏவுகணைகளை கொண்ட லான்ச்சர்கள். அது இலகுவாக நகர்த்தலாம். அதன் தூர வீச்சு 700 கிலோமீட்டர் வீச்சுக்குள்ளே தான் தூரம் இருக்கும். ஆனால் உயரத்துக்கு 6 கிலோமீட்டர் உயரத்துக்கு தான் தாக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 6000 மீட்டர் என்றால் தாக்கப்பட வேண்டிய விமானம் கீழே வர வேண்டும். இப்போ ரடார் வழிநடத்தலுக்கு பதிலாக அந்த ஏவுகணை ரடாரால் வழிநடத்தப்படுவதில்லை. அகச்சிவப்பு, அதாவது IR ரேடியேஷன் கதிர்களை பயன்படுத்துவது அதன் பாவனை வீச்சை கட்டுப்படுத்தினாலும்
அது வந்து இந்த ஏவுகணை ரடார் இல்லாமல் செயற்பட வைக்கிறது. அப்போ இந்த ஏவுகணையை ஏவுவதற்கு ரடார் தேவையற்றதாக இருக்கின்றது. அது அதன் தப்பி பிழைக்கும் திறனையும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் இந்த ஏவுகணை இந்த ரடாரை பின்பற்றி இன்னொரு விமானம் இதை தாக்க முடியாது. அதுக்கும் இது ஒரு வசதியாக போய்விட்டது. ஆனால் இந்த F-35 விமானத்தின் வெப்ப அடையாளத்தை விட அதன் ரடார் குறுக்குவெட்டு பரப்பு குறைப்புகள் கணிசமான அதிகமாக இருப்பதால் அது அகச்சிவப்பு கதிர்களால் வழிநடத்தப்படும் ஏவுகணைகளின் தாக்குதலிலிருந்து தப்ப முடியாத பலவீனத்தை கொடுத்திருக்கிறது. அவர்கள் இந்த விமானத்தை வடிவமைத்த போது ரடாரிலிருந்து தப்புவதற்கு செய்தார்களே தவிர இந்த அகச்சிவப்பு என்று சொல்கின்ற ஐஆரிலிருந்து தப்புவதற்காக பெருமளவில் அவர்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. என்று சொன்னால் ஐஆர் சீக்கிங் மிசைல்ஸ் வந்து பழைய மாடல். இப்போ எல்லோரும் நவீனமாக ஆயுதங்களை தயாரிப்பதால் அல்லது பெரும் நாடுகளுடன் போரிடும் போது அவர்கள் நவீன ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள் என்று நவீன ஆயுதங்களிலிருந்து தப்புவதற்கான தொழில்நுட்பம் தான் அங்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது. அகச்சிவப்பு கதிர்களின் வழிநடத்தல்களை பின்பற்றுவதில் உள்ள மற்றொரு நன்மை என்னென்றால் மஜித் போன்ற ஏவுகணைகள் இலக்குகளின் ரடார் எச்சரிக்கை கருவிகளை ஏமாற்றிவிடும். இப்போ இது வந்து ரடாருக்கு இதுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கும். அப்போ F-35 ரடார் வந்து இதனை அடையாளம் காணாது. அதே சமயம் அவற்றின் எலக்ட்ரானிக்கல் ஜாமிங் கூட சிறிய அளவில் தான் இந்த ஏவுகணையை பாதிக்கும். இந்த தாக்குதலின் காணொலியை ஈரானின் வானெதிர்ப்பு படை வந்து வெளியிட்டிருந்தது நேற்று. அதில் அந்த விமானத்துக்கு எதிராக ஒரே ஒரு ஏவுகணை மட்டும்தான் ஏவப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஏவுகணையின் பற்றாக்குறையை காட்டுகிறதா என்று சிலர் கூறுகிறார்கள். ஏன் ஒரு ஏவுகணை தான் ஏவப்பட்டது, அல்லது அந்த செலுத்தியில் இருந்த ஏனைய ஏவுகணைகள் வேறு இலக்குகளுக்கு அவர்கள் பயன்படுத்தி விட்டார்களா? அதாவது 4 லாஞ்சர் இருந்தாலும் 3 வேறு இலக்குக்கு அடித்துவிட்டு கடைசியாக இருந்து கொண்டு ஏவினார்களா என்றும் கேட்கப்படுகிறது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இந்த ஏவுகணையினால் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படையினரின் அதிவிலையுள்ள ஏறத்தாழ 24 MQ-9 மற்றும் கெரோன் வகை ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் இந்த ஏவுகணையால் தான் ஈரான் சுட்டு பிடித்திருந்தது. இதுவரையிலும் ஏவுகணைகளால் நன்கு பாதுகாக்கப்படும் எதிரியின் வான்பரப்புக்குள் ஆழ ஊடுருவி தாக்குதலை நடத்துகின்ற நோக்கத்துடன் இந்த F-35 விமானம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. எனவே தான் இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவின் F-15 மற்றும் F-16 போன்ற 4ஆம் தலைமுறை விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்துவதில்லை. என்றால் ஈரான் வான் எதிர்ப்பு ஏவுகணைகளிலிருந்து தப்புவதற்காக எப்போதும் இந்த F-35 ரக விமானத்தை தான் அவர்கள் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் தற்போது இடம்பெற்ற இந்த தாக்குதல் வந்து எதிர்வரும் காலங்களில் ஈரான் கட்டளை தளபதிகள் மீதான தாக்குதலை இந்த விமானங்கள் சுதந்திரமாக செய்ய முடியாதவாறு கணிசமாக குறைத்திருக்கிறது அதன் பயன்பாட்டை. ஈரான் தனது குறுகிய தூர வான் பாதுகாப்பு திறன்களை நவீனமயமாக்குவதில் அண்மை காலமாக கணிசமான முதலீடுகளை செய்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்யாவிலிருந்து கசிந்த ஆவணங்களின்படி ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் 500 9K333 என்ற வெர்ஃபா எனப்படுகின்ற தோளில் வைத்து இயக்கப்படும் குறுந்தூர ஏவுகணை, தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணையை செலுத்திகளை வாங்கியிருந்தது. 500 செலுத்திகளையும் அதற்கான 9M336 என்ற 2500 ஏவுகணைகளையும் கிட்டத்தட்ட $580 மில்லியன் கொள்வனவு செய்திருந்தது. வெர்ஃபா என்ற இந்த ஏவுகணை உலகில் மிகவும் திறம் வாய்ந்த ஏவுகணை. மனிதர்களால் இலகுவில் எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனம். இது 3 நிறமாலை என்று சொல்கிறது ஸ்பெக்ட்ரம் தேடு கருவிகளை கொண்டதாக, அதாவது ஒரு மனிதரால் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு 3 நிறமாலைகளை கொண்டது. இது நவீன எதிர் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தரமான மேன்மையை, அதாவது ஒரு அட்வான்டேஜை வழங்குகிறது இந்த 3 நிறமாலைகள் என்றது. அதாவது ஐஆர்லேயே டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் உள்ளது. இவற்றில் புற ஊதா ஐஆர், அண்மை அகச்சிவப்பு மற்றும் நடு அகச்சிவப்பு தேடு கருவிகள் அடங்கும்.
அதோட சீக்கர்ஸ் வந்து 3 விதமான IR அலைவரிசைகளை கொண்டது. இந்த விநியோகங்கள் ஈரானின் வான்வெளியை குறைந்த உயரங்களில் ஊடுருவதற்கு, அதாவது இந்த ஏவுகணைகளை ஈரான் வாங்கியது என்று சொன்னால் ஒரு உலங்கு வானூர்திகளோ அல்லது தாழ்வாக பறக்கும் விமானங்கள் மூலம் ஒரு தரையிறக்கத்தை மேற்கொள்ள முடியாது. உதாரணமாக இப்போ ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதற்கு வருகின்ற அமெரிக்காவின் மரைன் படையினர் பயன்படுத்துகின்ற உலங்கு வானூர்திகளாக இருக்கலாம், அப்பாச்சி ரக உலங்கு வானூர்திகள், பிளாக் ஹாக் உலங்கு வானூர்திகளாக இருக்கலாம், அல்லது A-10 பொத்தோக் ரக விமானங்களாக இருக்கலாம், அல்லது காக் தீவுகளை கைப்பற்றுவதற்கு தரையிறங்கும் போது இந்த ஏவுகணைகள் ஈரான் படையினருக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த வெர்வா அமைப்புன்றது பார்த்தால் பின்னணி வெப்ப மூலங்கள், ஒளிக்கீட்டுகள் மற்றும் திசைசார் அகச்சிவப்பு எதிர் நடவடிக்கைகள், அதாவது DIRCM என்று சொல்கிறது என்பவற்றிலிருந்து இலக்குகளை பிரித்தறியும் உயர்திறனை கொண்டவாறு அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போர் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ரஷ்யா இந்த அமைப்புகளை மேலும் வழங்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளும் கணிசமாக உள்ளது. இப்போ ரஷ்ய அதிபர் அமெரிக்காவுக்கு சொன்னது ஒன்று தான், நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கின்ற புலனாய்வு தகவல்களை நிறுத்தினால் என்னாலும் ஈரானுக்கு கொடுப்பதை நிறுத்த முடியும் என்று. அப்போ அதை அமெரிக்கா நிறுத்த முடியாது. எனவே ரஷ்யாவும் ஈரானுக்கு செய்கின்ற உதவிகளை நிறுத்தப் போவதில்லை. ஆனால் இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரையில் பயிற்சிகள் அதுக்கு ஒரு குறைந்த பயிற்சிகளை காணும் என்று கூறுகிறார்கள். ஒரு அரைநாள் பயிற்சியே அதுக்கு காணும், அதுக்கு பெரியதளவு பயிற்சிகளும் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். எனவே தான் இந்த F-35 விமானத்தை பொறுத்தவரையில் இந்த விமானத்தில் இருக்கிற முக்கிய குறைபாடு என்னென்றால் Black 4 மென்பொருள் மேம்படுத்தல்களை முடிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் அவற்றால் வான்தரை ஏவுகணைகளை ஏவ இயலாத நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதாவது இந்த F-35 ரக விமானம் வானில் இருந்து தரைக்கு ஏவுகின்ற ஏவுகணையை ஏவாது. இதனால் இலக்குகளை தாக்குவதற்கு அவை அவற்றின் அருகில் பறக்க வேண்டியிருக்கிறப்ப தாழ்வாக பறந்துதான் இலக்கை தாக்குவோம். மாறுதான் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டது. இது அந்த மஜித் என்ற அல்லது மற்றும் பெர்ஃபா போன்ற குறுந்தூர வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கு ஒரு நல்லொரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அதாவது எளிதில் இலக்கை தாக்க முடியும் அவர்களால். இப்போ இதனிடையே இந்த குவைத்தில் நீங்கள் பார்த்தால் அலி அல் சலாம் வான்படைத்தளம் மீது ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களில் குவைத் வான்படையின் 3 F-2000 யூரோ ஃபைட்டர் எனப்படும் போர் விமானங்கள் அழிவடைந்திருப்பதாகவும், அதே நேரம் அங்கிருந்த இத்தாலியின் 2 யூரோ ஃபைட்டர் F-2000 விமானங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் துருக்கியின் புலனாய்வுத்துறை தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா இதுவரையில் 3 F-15 விமானங்களையும் ஒரு F-18 விமானத்தையும் 7 KC-135 டேங்கர் வகை எண்ணெய் நிரப்பு விமானங்களையும் இந்த போரில் இழந்திருக்கின்றது. இப்போது ப்ளூம்பர்க் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா 16 வான்கலங்களை இழந்திருப்பதாக ஒட்டுமொத்தமாக. அதாவது வான்படையினரின் ஒட்டுமொத்த இழப்பு கிட்டத்தட்ட $1 பில்லியன் இருக்கும் என்று இப்போது கருதப்படுகின்றது. இந்த போரின் போக்கை பொறுத்தவரையில் அது இப்போது அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலை தாண்டி ஈரானின் கைக்கு சென்று விட்டதாகவே தெரிகின்றது. ஏனென்றால் இந்த போரில் வகுக்கப்படும் வியூகங்கள் ஒவ்வொன்றும் ஈரான், அதாவது அமெரிக்காவின் ஒவ்வொரு என்ன சொல்வது, அமெரிக்காவின் ஒவ்வொரு பலத்தையும் மெல்ல மெல்ல சிதைக்கின்ற நடவடிக்கையில் தான் இறங்கி இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் மிக முக்கிய, அதைத்தான் முதலில் கூறியிருந்தோம், கிரவுன் ஜுவல் என்று சொல்கின்ற முக்கிய போர் விமானத்தை வீழ்த்தியது போரின் போக்கையே மாற்றியிருக்கின்றது இந்த வியாழக்கிழமை நடந்த தாக்குதல். நன்றி. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.